தலைமை உத்தரவை மீறி வேட்பு மனுவை திரும்ப பெறாத 6 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் வேட்பாளர் இறுதிப் பட்டியல் வெளியான பிறகு 16 தொகுதிகளுக்கான காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியலை அக்கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம் வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கட்சி கட்டுப்பாட்டை மீறிய 6 பேர் கட்சியின் கொடியையோ பெயரையோ பயன்படுத்தக்கூடாது என தெரிவித்தார். அறிவிக்கப்படாத வேட்பாளர்கள் காங்கிரஸ் கட்சியால் ஏற்றுக்கொள்ளப்படாத வேட்பாளர். அது எங்களுக்கும் அதற்கும் சம்பந்தமில்லை. ஏனென்றால் அவர்களை வாபஸ் பெற வேண்டும் என்று கூறினோம். அவர்கள் செய்யவில்லை. அதனால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்துக்கொண்டது. அதாவது எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் அவர்களோடு சேர்ந்து பணியாற்றக்கூடாது என்று அறிவித்திருக்கின்றோம். அவர்கள் மீது உண்டான நடவடிக்கை எடுப்பதற்குண்டான அனைத்து பணிகளையும் நாங்கள் செய்து வருகிறோம். இதனைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, இந்த தேர்தலில் தாம் போட்டியிடாதது எந்தவித வருத்தத்தையும் அளிக்கவில்லை என்று கூறினார். நம்முடைய காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி உடைகிறது என்று சொன்னால், நான் எங்களுடைய கட்சி தலைமையிடம் நான் கொடுத்திருந்த விருப்ப மனுவை திரும்ப பெற்றுக் கொள்கிறேன். கூட்டணியை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. கூட்டணி இருந்தால்தான் பலமாக இருக்கும், கூட்டணி பலமாக இருக்கும். ஆகவே நான் என்னுடைய நிலையை மிக தெளிவாக எங்கள் கட்சி தலைமையிடம் கூறினேன். அதனால் எனக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை.